வணக்கம். இன்றைக்கு தமிழ்நாடு பூரம் பார்த்திங்கன்னா, ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய உற்சாகம், மகிழ்ச்சி தோணுது. காரணம் என்ன அப்படின்னா, 1950ஆம் ஆண்டு கர்நாடகாவில் பிறந்து அவருடைய முன்னோர்களெல்லாம் மராட்டிய தேசத்தை சார்ந்தவர்கள். பிறகு எளிய வாழ்க்கையில் வாழ்ந்து நடத்துனராக, அதாவது பேருந்து நடத்துனராக வாழ்க்கையை தொடங்கி திரைப்படக் கல்லூரிக்கு வந்து பாலச்சந்தர் படத்தின் மூலமாக, அதாவது அபூர்வ ரகங்களில் ஒரு சாதாரண கேரக்டராக அறிமுகமாகி முதல் படத்துலேயே இறந்து போகிற மாதிரி நடிச்சிருந்தும் கூட இன்றைக்கும் ஒரு உயர்ந்த நிலையில் அழியா புகழோடு விளங்கி கொண்டிருப்பவர் யாருன்னு கேட்டால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான். அவருடைய பெருமையை சொல்கிறதா இருந்தால் எத்தனையோ வகையில் சொல்ல முடியும். என்ன காரணம் அப்படின்னா, அவரை சந்திக்கிறதுக்கு கோடாடி பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. அவரை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. முதல்ல அவரை பற்றி நம்ம பார்த்தோம்னா, அவருடைய வேகம், அவருடைய உருவத்தை பொறுத்த மட்டும் சினிமா துறையில் எப்படி இவர் வந்து சாதிக்க போகிறாருன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அவரே பிளட் ஸ்டோன் அப்படின்னு ஒரு ஆங்கில படத்தில் நடிச்சிருந்தார். அந்த படத்தில் நடித்தப்ப உங்களை எப்படி தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, அமிதாப் பச்சன், நண்பர் கமலஹாசன் இவர்களுடைய படங்கள்லாம் அந்த ஆங்கிலேயர்கள் பார்த்தாங்க. பார்த்துட்டு இந்திய இது வேண்டிருக்கு, கொஞ்சம் கருப்பாக இருந்தால் பரவாயில்லன்னு நினச்சி ஒரு வேளை என்னை தேர்ந்தெடுத்தாங்களோ என்னமோ. ஏன்னா அவங்களாம் இளவரசர்கள் மாதிரி இருந்தாங்க, நான் எளிய மனிதனாக இருந்தேன் அப்படின்னு அவர் பேட்டியில் சொல்லியிருந்தார். இந்த எளிமை தான் அவருக்கு பெரிய பெருமையை கொடுத்தது, இப்போவும் கொடுத்துக்கிட்டே இருக்குது. பல நேரங்களில் நான் பார்த்துருக்கேன் ஏர்போர்ட்டில் அவர் பாட்டுக்கு சர்வசாதாரணமாக போயிட்டு வந்துட்டுருப்பார். அவருடைய அந்த படம் முதல்ல அவர் அறிமுகமானது அபூர்வ ராகங்கள். பிறகு பல படங்களில் அவர் வந்து துணை பாத்திரமாக இருந்திருக்கிறாரு, வில்லனாக கூட நடிச்சிருக்கிறாரு. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுத்த படம் இது அப்படின்னு பார்த்திங்கன்னா, புவனாவரி கேள்விக்குறின்னு ஒரு படம். மகரிஷி அவர்கள் எழுதின அந்த கதையை படமாக்கினாங்க. அந்த படத்தில் சிவகுமார் அவர்கள் வந்து ஹீரோவாக இருந்தாலும் அதில் ரோல் வந்து அவருக்கு நெகட்டிவ் ரோலாகவும் இவருக்கு பாசிட்டிவ் ரோலாகவும் அமைஞ்சது. அதுக்கு பிறகு இவர் கதாநாயகனாக வந்த உடனே வெற்றி மேலே வெற்றி தான் இவருக்கு பெரும் இதாக கொடுத்தது. அதோடு இவருக்குன்னு ஒரு தனி முத்திரையை உருவாக்கிட்டார், ரஜினி ஸ்டைல் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டு. பிரியா படமெல்லாம் வந்தபோது பெரிய ஆச்சரியம். அந்த படத்தோடைய அதுவும் சிங்கப்பூரில் எடுத்தது. ஒரு பக்கம் தப்பு தாளங்கள், ஒரு பக்கம் பிரியா, ஒரு பக்கம் 6லிருந்து 60 வரை, இன்னொரு பக்கம் நெற்றிக்கண், இப்படின்னு பல படங்கள். இந்த படங்களெல்லாம் தாண்டி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு பெரிய அந்தஸ்தை கொடுத்த படம் எதுன்னு கேட்டிங்கன்னா பாட்ஷா படம், அண்ணாமலை, இந்த படங்கள்லாம் அவருக்கு அந்த பெருமையை கொடுத்தது. எந்த புகழோட உச்சியில் இருந்தாலும் கூட இவர் எப்போதும் எளிமையாக இருக்கிறதோடு மட்டுமில்லை, ஆன்மீகத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். இவரை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னா, மன்மத அம்பு படத்துக்காக என் இனிய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் அவரை என்னை அழைச்சிருந்தாங்க. அப்போ நான் போயிருந்தேன். அன்னைக்கு சூப்பர் ஸ்டார்களும் வந்திருந்தாங்க. பல முறை நான் வந்து கமல் சார் வீட்டில் அவங்களாம் பார்த்துருக்கேன். அப்போ வந்திருந்தப்போ பார்த்து பேசிக்கிட்டு இருக்கப்போ கமல் அவர்கள் என்கிட்ட கேட்டாங்க, வீட்டில் வந்திருக்காங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் உடனே சொன்னேன், நான் அவங்கள எங்கே போனாலும் கூட்டிகிட்டு போவேன், சன்னியாசம் போனாலும் குடும்பத்தோடு போகிற ஒரே ஆள் நான் தான் அப்படின்னு சொன்னேன். இதை நான் சொல்லி முடித்தேன் பாருங்க. உடனே பயங்கரமாக சிரிச்ச ரஜினிகாந்த் என்ன பண்ணார், ஓடி வந்து என்னை இப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. இந்த யோசனை எனக்கு தெரியாமல் போச்சே அப்படின்னாரு. என்ன அப்படின்னு கேட்டேன். இல்லை, சன்னியாசம் போனாலும் குடும்பத்தோடு போகிறேன்னு சொல்கிறீங்களே, அது எப்படி அப்படின்னு கேட்டார். இல்லை, நான் பழனிக்கு பாத யாத்திரை போவேன், அப்படி போகிற போது மனைவி மக்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு தான் போவோம், 3 நாள் நடந்து போயிட்டே இருப்போம், பிரமாதமாக இருக்குது அப்படின்னு. அப்படியா அப்படின்ட்டு அப்புறம் நீங்கள் அடுத்து நடந்ததும் ஒரு ஆச்சரியமான நிகழ்ச்சி. நான் முடிச்சுட்டு 2 நாள் கழித்து பொள்ளாச்சிக்கு எதுக்கு வந்துட்டேன், பட்டிமன்றத்துக்கு வந்துட்டேன். ஒரு நம்பர் எனக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தது ஃபோனில். யாருன்னு பார்த்தா மணி 11:30 ஆயிடுச்சு, பட்டிமன்றம் முடிக்கிட்டாவது. அப்புறம் லேண்ட்லைன் நம்பர் பார்த்தா அவங்க ரஜினிகாந்த் சார் வீட்டு நம்பர் இருந்தது. அவர் உதவியாளர் தான் பேசினார். நான் காலையில் பேசிட்டுங்களா அப்படின்னா, இல்லை அவர் பெயரில் உங்களை பேசுகிறதுக்கு தயாராக இருக்காருன்னு. பேசுகிற உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டார். அவங்க கமல் சாருடைய நீங்கள் நல்ல நண்பர்னு எனக்கு தெரியும், நான் நிறைய நிகழ்ச்சிகள் உங்கள் பேச்சுக்களை நான் கேட்டிருக்கேன், எனக்கு நல்ல ஈடுபாடு ஆன்மீகத்தில் உண்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப இயல்பாக உரையாடிக்கிட்டு இருந்தார். இப்போ நான் இது சொன்னாலே யாராவது நம்புவாங்களா சொல்லுங்க பார்ப்போம். ஃபோன் மூலமாக அவரோட பேச முடியும் அப்படின்னு சொன்னால், நான் நண்பர் கமலஹாசன் அவர்கள்ட்ட பேசுகிறேன்னு சொன்னாலே பல பேர் ஆமாம் அப்படின்னுட்டு இருப்பாங்க. இப்போ நான் இவரோட பேசுகிறதோடு மட்டுமில்லை,
ஒரு தடவை ஞாபகம் வச்சுக்கிட்டா பார்த்துட்டா அது திரும்பவும் அந்த ஞாபகத்தை மறக்காமல் இது பண்ணுவார். எஸ் ராமகிருஷ்ணன் அவருடைய புத்தக வெளியீட்டில் நானும் அவர் தான் பேசணும். அப்படி பேசுகிற போது பார்த்த உடனே இப்படி கையை பிடிச்சி ஒரு குலுக்கி அந்த இதை சொல்லி ஒரு சிரிச்சார். குடும்பத்தோடு சன்னியாசம் போகிறது நீங்கள் தானே அப்படின்னு என்கிட்ட கேட்டார். அப்புறம் நான் ஆமான்னு சொல்லி முடித்தேன். அதாவது சந்தித்த உடனே பார்த்து ஒரு மகிழ்ச்சியான விஷயம். அதே போல் என் நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்களும் இவரும் உரையாடுற போது இருக்கக்கூடிய அந்த சந்தோஷமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இன்றைக்கும் அவருடைய படம் 2.0 பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ரெக்கார்ட் பிரேக்காக ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு லைக்கா மூவிஸ் சமீபத்தில் ஒரு இது கொடுத்துருக்காங்க. படம் வெளிவந்த 4 நாட்களில் 400 கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே இது ஒரு பெரிய பெருமையான விஷயம். அது இன்றைக்கும் அவருடைய இந்த நல்ல பணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அவருடைய வேகமும் விரைவும் தான் பார்க்கிறவர்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கிறது. அவர் பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 ஆண்டு வாழ வேண்டும். அவருடைய ரசிகர்களும் எப்போதும் அவரை எப்போது கொண்டாடுவதைப் போல கொண்டாட வேண்டும் என்று நாம் நம்முடைய வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்வோம். ஜி ஞானசம்பந்தன் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களையும் பண்ண சொல்லுங்கள்.